இப்போ நாம் போகக்கூடிய இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் நிறைய முறை வந்திருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ஒரு அற்புதமான இடத்தை பார்க்காம போயிடுறாங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் பெல் ராக் அப்படின்வாங்க, தமிழில் மணிப்பாறை. உண்மையிலே கடவுளுடைய அற்புதமான செயல்களில் இது ஒரு ஒரு அளப்பரிய செயல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கல்லால் அடிச்சிங்கன்னா கோயிலில் எப்படி மணி அடிக்குமோ அதே மாதிரி அடிக்கும். அதுதான் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அதுதான் முக்கியமான இடம். மேலே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த காஞ்சனகிரி மலையில் அமைஞ்சிருக்கிற மணிப்பாறையினுடைய லொக்கேஷன். உண்மையிலேயே சொல்லப்போனால் நீங்கள் இது இயற்கைன்னு சொல்கிறத விட அந்த ஓம் நமச்சிவாய அந்த சிவபெருமானுடைய ஒரு திரு அருள்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான இடம் தான். தயவுசெய்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னது நிஜம். ட்ரை பண்ணுங்கள். மணிப்பாறை நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஒலிக்கும். இந்த காஞ்சனகிரி மலையினுடைய ஒரு அற்புதமான சக்தி என்ன அப்படின்னா, இதுக்கு ஆங்கிலத்தில் பெல் ராக்குன்னுவாங்க, தமிழில் மணிப்பாறை. ஸோ இந்த காஞ்சனகிரி மலையினுடைய ஒரு அற்புத சக்தியை இப்போ பாருங்கள். சாதாரணமாக இருக்கிற ஒரு கல்லில் அடித்தா என்ன சவுண்டு வருது? ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சாதாரண கல்லில் கூட, ஆனால் இந்த கல்லில் தான் நீங்கள் அடித்து பார்க்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புத சக்தி, மணிப்பாறை. ஸோ இந்த 2026 மே மாதம் இங்கே வரலான்னு ஒரு பிளான் இருந்தது. அதனால் இன்றைக்கி ஈவினிங்காக தான் வந்தோம். ஸோ வந்த இடத்துல மழையெல்லாம் எதுவுமே இல்லை, வெயில் நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருந்ததுனால இந்த மணிப்பாறையை என்ஜாய் பண்ணுறதோ இல்லை அந்த மணிப்பாறையோட அற்புத சக்தியை பார்க்கலான்னு ரிஸ்க் எடுத்து மேலே வந்துருக்கோம். இது வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல வந்து பாருங்கள். அவங்களே வந்து அடையாளம் எழுதி வச்சுருப்பாங்க கீழே மணிப்பாறைன்னு. ஸோ அந்த பாறையினுடைய சக்தியை பாருங்கள். ஒரு கோவிலில் எப்படி ஒரு மணி அடித்த சவுண்டு வருமோ அந்த மாதிரியான ஒரு ஒலியை இந்த பாறை எழுப்பும். ஸோ அதுதான் இந்த காஞ்சனகிரி மலையில் அமைஞ்சிருக்கிற அந்த காஞ்சனேஸ்வரருடைய ஒரு அற்புத சக்தி. அந்த அற்புத சக்தியை உருவாக்குற கல் இதுதான். நன்றி. என் மகனும் என்னோடு இணைந்து வந்தா. சொல்லுப்பா தம்பி. காஞ்சனகிரி வந்து வரோம். என்ன பார்த்தீங்க காஞ்சனகிரியில்? மலை மேலே பெல் அடிச்சோம். என்ன இருக்கு? பெல்லா இல்லை பாறையில் அடிச்சிங்களா? பாறையில் அடித்தா என்ன வரும்? பெல்லு சவுண்டு வரும். ஸ்கூல் பெல்லில் கோவில் இருக்கிற மணி ஓசை கேட்கும். மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கோ.